Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி மட்டன் லிவர் ஃப்ரை. அதாங்க ஈரல். இது எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா, சிம்பிளா, டேஸ்டா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எப்போவுமே இதை கழுவையில் நம்ம கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு கழுவுனோன்னா அதோட ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். சில பேருங்களுக்கு சாப்பிட முடியாது. நம்ம இந்த மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கழுவுனோன்னா நல்லா க்ளீன் ஆயிரும், ஸ்மெல் வராது. இப்போ நான் இங்கே அடுப்பில் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி இதில் போட்டுடலாம். இது நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த ஈரல் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா நசுங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற அந்த ஈரலை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லேசாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போது ஈரல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலாவை போடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள் எப்படி ரெட்டிஷாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிண்டிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.